வணக்கம் மாணவர்களே. புள்ளி விவரவியல் என்ற இந்த பாட அலகின் தொடர்ச்சி பார்த்து கொண்டு வருகின்றோம். உதாரணம் 22 1, 2, 3, 4, 5 என இலக்கமிடப்பட்ட 5 சம ஆரச்சிறைகளை கொண்ட ஒரு சுழலும் வட்ட இலக்கு பலகையில் ஓர் அம்பு எய்யப்படுகின்றது. ஒவ்வொரு ஆரச்சிறையிலும் அம்பு படும் தடவைகளின் எண்ணிக்கை பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. சரியா? ரைட். இந்த தரவுகளின் இட மூண்டண்டும் மாறத்திறன் 6/5 தந்திருக்கு. இட மூண்டு மாறத்திறன் 6/5 தந்திருக்கு. இப்போ PQவின் பெருமானத்தை கேட்டுக்கிறாங்க. சரியா? ரைட். இடி என்றது எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கையால் பிரித்து விட்டால் இட வரும். அப்போ எல்லாத்தையும் கூட்டுவோம். இட மூண்டு சிக்மா FIXI இங்கே பாருங்க. 1 தர 1 சக 2 தர P 3Q 4 தர 5 20 சக 5 தர 2 10 எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கையால் பிரிக்கணும். அப்போ P சக Q 5 2 7 3 8 P சக Q சக 8. அப்போ இதை குறுக்க பெருக்குவோம். 3P சக 3Q சக 3 24 சமன் 2P சக 3Q சக 31. இதில் 3Q அப்படியே வெட்டுப்படும். மூன்று Pயில் 2P போனால் P 31 24 போனால் 7. 3Pயில் 2P போனால் P 31 24 போனால் 7. அப்போ P சமன் 7. இன்னும் ஒரு தரவு தந்திருக்கு. இந்த தரவுகளின் மாறத்திறன் தந்திருக்கு 6/5. சரியா? ரைட். அப்போ நாங்கள் இப்போ மாறல் திறனை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க. மாறல் திறன் இப்போ மாறல் திறனுக்குரிய வாய்பாடு சிக்மா xi மைனஸ் x பார் வர்க்கத்தின் கீழ் n. இந்த வாய்பாட்டை நாங்கள் பாவிப்போம். மாறல் திறனுக்குரிய வாய்பாடு. சரி. சிக்மா வர்க்கம் 6/5. இப்போ நாங்கள் இட 3 தந்திருக்கு. அப்போ 1க்கும் 3க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அதிண்ட வர்க்கம் 1 தர மீடுரன் தர. சரிதான். இப்போ இதில் ஒரு மீடுரனும் பெறும் பிள்ளைகள். இதில் FI என்று வரும். மீடுரன் பெரம்பலண்டா. அப்போ இங்கே என்ன வரும்? சிக்மா FI என்று வரும். ஒரு மீடுரன் பெரம்பலண்டா இதில் FI வரும். இதில் என்னுக்கு பதிலாக சிக்மா FI வரும். அப்போ மீடுரன் தர 1 தர
ஈட்டுக்கும் இடைக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தின் வர்க்கம். எண் வந்து 1, இட 3, வித்தியாசம் 2, 2ன் வர்க்கம் சக. அடுத்த மீடுரன் பி, எண் 2, இட 3, வித்தியாசம் 1, 1ன் வர்க்கம். அடுத்தது மீடுரன் கியூ, வித்தியாசம் 0. அடுத்தது மீடுரன் 5, வித்தியாசம் 1. அடுத்த மீடுரனும் மீடுரன் 5, வித்தியாசம் 1. அடுத்த மீடுரன் 2, வித்தியாசம் 2. அப்போ 2ன் வர்க்கம் கீழே அந்த ஈட்டுக்களின் கூட்டுத்தொகை பி சக கியூ சக 8. இங்கே பாருங்க, இந்த இது மீடுரன் 1 பி கியூ 5 2, அது மீடுரன். இஞ்சால அந்த வர்க்கம் என்று சொல்கிறது xi மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கம். ஒவ்வொரு ஈட்டில இருந்தும் இடைய கழித்து அதின் வர்க்கம். அப்போ 1 3 வித்தியாசம் 2, 2ன் வர்க்கம். 2 3 வித்தியாசம் 1, அதின் வர்க்கம். அடுத்தது வித்தியாசம் 0, அடுத்ததில் வித்தியாசம் 1, அடுத்ததில் வித்தியாசம் 2. அப்போ ஏற்கனவே பிக்கு 7 தெரியும், சரிதான்? பிக்கு 7 தெரியும். இங்கே பாருங்க 4, பிக்கு 7 தெரியும். சக 5, 8, கீழே பிக்கு 7. அப்போ 7 15 சக கியூ. சரி, குறுக்க பெருக்குங்க. 6 தர 15 சக கியூ சமன் 5 தர 11 16 24. இந்த 6ஆல் வெட்டலாம். 6 4 24. அப்போ கியூ சமன் 20ல் 15 போனால் 20ல் 15 போனால் 5. அப்போ பி 7 கியூ 5. சரியா? இதில் கேட்ட கேள்வி பி கியூ ஆகியவற்றின் பெருமானங்களை காண்க. இது 2016ஆம் ஆண்டு கேள்வி. சரியா? ரைட், நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். உதாரணம் 23. சரியா? இங்கே கவனிங்க. 5 அவதானிப்புகளின் இடையும் நியம விலகலும் முறையே 10,2. 5 அவதானிப்புகளின் இடையும் நியம விலகலும் தந்திருக்கு, சரிதான்? ரைட். இப்போ எண் வந்து 5, இட வந்து 10, நியம விலகல் 2. சரி, செவ்வை பார்க்கும்போது ஓர் அவதானிப்பு தவறாக R என பதிவு செய்யப்பட்டதாக காணப்பட்டுள்ளது. அப்போ இந்த ஒரு அவதானிப்பு வந்து R என்றது பிழை. அப்போ நாங்கள் இந்த பிழையான அவதானிப்பை வச்சு கொண்டு தான் இந்த இடையும் நியம விலகலும் கண்டிருக்கிறோம். அப்போ இந்த 3ம் பிழை, இந்த 3ம் பிழை.
சரிதான், ரைட். இப்போ எங்களுக்கு தெரியும் இடி என்றது எக்ஸ் பார் என்றது சிக்மா எக்ஸ்ஐயின் கீழ் என். அப்போ சிக்மா எக்ஸ்ஐ என்றது என் தர எக்ஸ் பார். அப்போ இந்த பிழையான 5 அவதானிப்புகளின் கூட்டுத்தொகை, பிழையான 5 அவதானிப்புகளின் கூட்டுத்தொகை 5 தர பிழையான இட, பிழையான இடதான் 10. அப்போ இது 50. சரிதானே, ரைட். இதே மாதிரி நியம விலகலுக்கு நாங்கள் எழுதுவோம். இதே மாதிரி நியம விலகலுக்கும் நாங்கள் எழுதுவோம். நியம விலகலுக்குரிய வாய்பாடு, அப்போ நியம விலகலின் வர்க்கம் என்றா மாறல் திறன். மாறல் திறனுக்கு எழுதுறேன் சிக்மா எக்ஸ்ஐ வர்க்கத்தின் கீழின் சய எக்ஸ் பார் வர்க்கம். இப்போ இதில் இருந்து சிக்மா எக்ஸ்ஐ வர்க்கத்தை எழுவாயாக்கினா சிக்மா வர்க்கத்தோட எக்ஸ் பார் வர்க்கத்தை கூட்டி என்னால் பெருக்கணும். அப்போ என் தர சிக்மா வர்க்கம் ப்ளஸ் எக்ஸ் பார் வர்க்கம். சரி, இப்போ நாங்கள் இங்கே பாருங்க, எண்ணுக்கு பதிலாக 5, சிக்மா வர்க்கம் 2 வர்க்கம், எக்ஸ் பார் வர்க்கம் 10 வர்க்கம். அப்போ 5 தர 104, 5 20, 5 520. அப்போ இது பிழையானது. ஏன் பிழையான நியம விலகலையும் பிழையான இடையும் போட்டுத்தான் நாங்கள் இதை கணிச்சிருக்கிறோம். அப்போ இது பிழையானது. சரி, இப்போ இதில் முதல் சொல்றார் அவர், இந்த பிழையான அவதானிப்பு தவிர்க்கப்படுமெனின். இப்போ முதல் சொல்றார் இந்த பிழையான அவதானிப்பு தவிர்க்கப்படுமெனின். சரி, அப்போ முதலாவது பிழையான அவதானிப்பு தவிர்க்கப்படுமெனின். சரி, இந்த பிழையான அவதானிப்பை தவிர்த்து போட்டு சரியான இடையையும் சரியான மாறல் திறனையும் கேட்டுக்கிடாது. சரி, எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த சிக்மா எக்ஸ்ஐ இந்த பிழையான கூட்டுத்தொகை எங்களுக்கு தெரியும் 50 வந்தது. இதை நாங்கள் சரியாக்குவோம். சரிதான், இதை சரியாக்கணுமெண்டா இந்த பிழையானதை தவிர்த்து விடுவோம். என்ன பிழை? 6 ஒரு அவதானிப்பு பிழையா இருக்கு. அந்த 6 கழிச்சு விடுவோம். இப்போ 44. அப்போ சரியான இட பிழையான அவதானிப்பு 6 தவிர்க்கப்பட்டிருக்கு. இப்போ அவதானிப்புகளின் எண்ணிக்கை 4.
அவதானிப்புகளின் கூட்டுத்தொகை 44. அப்போ 44 4ஆல் பிரித்தா எங்களுக்கு இந்த இட வரும். இட 11. சரியா? இது சரியான இட. அடுத்தது பிழையான அவதானிப்பு தவிர்க்கப்பட்டால் சரியான மாறல் திறனையும் காணுவோம். சரி, இங்கே பாருங்க, எங்களுக்கு தெரியும் சிக்மா xi வர்க்கம் சரியான இடையை கண்டுட்டோம். அடுத்ததாக நாங்கள் சரியான மாறல் திறனை காணோம். எங்களுக்கு சிக்மா xi வர்க்கம் பிழையான அவதானிப்புகளின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. இதில் ஒரே ஒரு அவதானிப்பு தான் பிழை. இது 520 வந்தது. இதை நாங்கள் திருத்துவோம். இந்த ஒரே ஒரு அவதானிப்பு தான பிழை. அந்த அவதானிப்பை அப்புறப்படுத்தி விடுவோம். சரியானது 520 6 வர்க்கம் அதான் பிழை. அதை அப்புறப்படுத்தி விட்டா சரி. அப்போ 520 நாங்கள் 36 கழிக்கணும். சரிதானே? 520 36 கழிக்கணும். கழிச்சிங்களா 484. இனி சரியான மாறல் திறன். உங்களுக்கு தெரியும் மாறல் திறனுக்குரிய வாய்பாடு சிக்மா xi வர்க்கத்தின் கீழ் n மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கம். சிக்மா xi வர்க்கம் சரியான 4 அவதானிப்புகளின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 484. அவதானிப்புகளின் எண்ணிக்கை 4. சரியான இட 11. 121 சய 121 0 வரும். சரியா? இப்போ இது சரியான மாறல் திறன். அடுத்த 2வது சொல்லி கிடக்கு. இந்த பிழையான அவதானிப்பை நீக்கி போட்டு 12 சரியான அவதானிப்பை சேர்த்தால் சரியான இடை என்ன, சரியான மாறல் திறன் என்ன? சரி, அப்போ இது பிழையான அவதானிப்பை நீக்கினா பிறகுள்ள வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. நீக்கினா பிறகுள்ள ஈட்டுக்களின் கூட்டுத்தொகை 44. சரியா? ரைட். இங்கே கவனிங்கோ. ரெண்டாவது 12 என திருத்தப்படுமெனின் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பிழையான அவதானிப்புகளின் கூட்டுத்தொகை 52 வந்தது. இப்போ நான் இதை திருத்த போகிறேன். பிழையான அவதானிப்பை நீக்கி போட்டு எங்களுக்கு தெரியும் 44 பேரும் சரியான 12 சேர்க்க போகிறேன். அப்போ ஒரு 6 கூட்டி விட்டா சரி. அப்போ சரியான இட 56. வீட்டுக்களின் எண்ணிக்கை 5 11.2. சரியா? 11.2. சரி, அடுத்தது சரியான மாறல் திறனை காணுவோம். சரியான மாறல் திறனை காணுவோம். சரி, இங்கே பாருங்க. சிக்மா xi வர்க்கம் பிழையான
അവതാനിപ്പുകളിൻ്റെ വർക്കങ്ങളിൻ്റെ കൂട്ടുത്ത് ഒരേ ഒരു അവതാനിപ്പ് താൻ പിഴ ഇത് 520 വന്നത് அந்த பிழையை நீக்குவோம் ஆறிൻ്റെ வர்க்கம் அதான் பிழை 6 தான் பிழை அப்போ 6ൻ്റെ வர்க்கம் என்று கூட்டப்பட்டிருக்கு அதை அகற்றியாச்சு சரியானது 12ൻ്റെ வர்க்கம் என்று சேர்த்திருக்கோம் அப்போ 520 36 கழித்து 144 கூட்டணும் சரிதானே 628 பேர் இதை சுருக்கி பாருங்கோ 628 பேர் சரி இனி மாறல் திறனுக்குரிய ஃபார்முலா சிக்மா xi வர்க்கத்தின் கீழ் n மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கம் சிக்மா xi வர்க்கத்தின் கீழ் n 628 கீழ் 5 சரியான இட 11.2 അതിൻ്റെ வர்க்கம் இதை சுருக்கி நீங்கள் என்ன உங்களுக்கு 0.12 வரும் சரியா ரைட் அடுத்த 24வது கேள்வியை பாருங்க 7 முழு எண்களின் தொடர் எஸ் ஆனது பின்வருமாறு ஏறு வரிசையில் தரப்பட்டிருக்கு இங்கே கவனிங்க பிள்ளைகள் எஸ் என்றது 1 2 4 xy 11 13 பையானது எண்களின் இடையெனின் எங்களுக்கு தெரியும் இடையண்டா எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கையால் பிரித்து விட்டால் இட வரும் சரிதான் இடையண்டா எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கையால் பிரித்து விட்டால் இட வரும் சரியா இப்போ இதில் 7 எண்கள் இருக்கு இட வந்து பையண்டு தந்திருக்கு சரிதான் சரி இங்கே கவனிங்கோ இது எல்லாத்தையும் கூட்டினா 1 2 3 4 7 20 31 அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் சக 31 7ஆல் பிரித்தா இட வரும் அப்போ இதை குறுக்க பெருக்கினீங்களா 7y சமன் எக்ஸ் சக y சக 31 6y சய எக்ஸ் சமன் 31 இது ஒரு சமன்பாடு அப்போ ஒரு தரவை பாவிச்சிட்டோம் வையானது இந்த எண்களின் இடையண்ட தரவை பாவிச்சிட்டோம் சரிதான் அப்போ இன்னும் ஒரு தரவு இருக்கு முழு எண்கள்ன்றது ஒரு தரவு முழு எண்கள்ன்றது ஒரு தரவு அப்போ அதையும் பாவிக்க போகிறோம் இங்கே பாருங்க ஏறு வரிசையில் இருக்குன்றது இன்னொரு தரவு முழு எண்கள்ன்றது ஒரு தரவு ஏறு வரிசையில் இருக்குன்றது இன்னொரு தரவு அப்போ அந்த 2 தரவும் இன்னும் பயன்படுத்தப்படாமல் இருக்கு அந்த தரவுகளை பாவிப்போம் சரி ஏறு வரிசையில் இருக்கிறபடியா இந்த எக்ஸ் வந்து 4 விட பெரிதாக அல்லது சமனாக இருக்கணும் அதே மாதிரி இந்த 11 விட சிறிதாக அல்லது சமனாக இருக்கணும் இந்த முதலாம் சமன்பாட்டில் எக்ஸை எழுவாயாக்கினா 6y சய 31 எக்ஸுக்கு பதிலாக 6y சய 31 இப்போ நாங்கள் 31 2 பக்கம் கூட்டுவோம் இப்போ இது 35 6y 42 6ஆல் பிரிப்போம் 35 கீழ் 6 இங்கே
அப்போ 35 கீழ் 6 6 6 36. அப்போ 5 தான் வரப்போகுது. அப்போ இதில் 5 எடுக்காது. y எடுக்கிற பெருமானம் 6 7. சரி, y எடுக்கிற பெருமானம் 6 7 தான் y எடுக்கும். இப்போ y 6 எடுத்தா வைக்கு பதிலாக 6 போட்டா இதில் வைக்கு 6 போட்டிங்கன்னா 36. 36ல் 31 போனால் x 5. சரி, எக்ஸை விட y பெரிதாக அல்லது சமனாக இருக்கலாம். ஆகவே இந்த ஆன்சர் ஓகே. மற்ற நிறைய எண்கள் அதுவும் சரி. y 7 எடுத்தா வைக்கு 7 போட்டிங்களா 42. 42ல் 31 போன எக்ஸ் வந்து 11 வரும். அப்போ எங்களுக்கு ஒரு தரவு இருக்கு. சரிதான், இந்த 11 விட சரிதான். இப்போ இப்படி ஒரு தரவு எக்ஸ் வந்து சிறிதல்ல சமன் y. இங்கே வையை விட எக்ஸ் பெருசாக கிடக்கு. ஆகவே சரிதான், ஆனால் எக்ஸ் சிறிதல்ல சமன் y. எனவே இது பொருந்தாது. எக்ஸ் பெருசாக இருக்கலாது, சமனாக இருக்கலாம் அல்லது சின்னனாக இருக்கலாம். வையை விட பெருசாக இருக்கலாது. ஆகவே எக்ஸ் சமன் 5 y சமன் 6. சரியா? ரைட். இன்னும் ஒரு கேள்வி கேட்டு கிடக்கு. இந்த எண்களின் மாறல் திறனை கேட்டு கிடக்கு. இந்த எண்களின் மாறல் திறனை கேட்டு கிடக்கு. சரி, இந்த எண்களை ஒருக்கா நான் எழுதுறேன். ஒன்று 2 4 எக்ஸ் வந்து 5 y வந்து 6 மற்றது 11 13. இட y என்றது 6. 1 2 4 எக்ஸுக்கு பதிலாக 5 வைக்கு பதிலாக 6 11 13 இடை 6. இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் மாறல் திறன் 120 கீழ் 7 என்று காட்டுவோம். மாறல் திறனுக்குரிய வாய்பாடு சிக்மா xi மைனஸ் எக்ஸ் பார் முழுவதின் வர்க்கத்தின் கீழ் n. இந்த வாய்பாட்டை பாய்ப்பு மற்ற ஃபார்முலாவையும் பாவிக்கலாம். இந்த ஒவ்வொரு ஈட்டிலிருந்து விடைய கழிக்க இந்த நம்பர் சின்னனாக போயிடும். ஆகவே இந்த கூட்டுற பெருமானமும் சின்னனாக இருக்கும். அப்போ இது இலகுவாக இருக்கும். இங்கே பாருங்க, 1க்கும் 6க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 5. சரிதான், அப்போ 5 வர்க்கம் 25. 2க்கும் 6க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 4. 4 வர்க்கம் 16. 4க்கும் 6க்கும் இடையில் 2. 2 வர்க்கம் 4. 5க்கும் 6க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 1. 1 வர்க்கம் 1. இது 0. 11க்கும் 6க்கும் இடையில் 5. அப்போ 25. 13க்கும் 6க்கும் இடையில் 7. அப்போ 49. வர்க்கம் தான். அப்போ மைனஸின் வர்க்கம் ப்ளஸ்ஸாக போயிடும். கீழே இந்த எண்களின் எண்ணிக்கை 7. சரியா? 1க்கும் 6க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 5. 5 வர்க்கம் 25. அடுத்தது 4 வர்க்கம் 16. அடுத்த 2 வர்க்கம் 4. அடுத்த 1 வர்க்கம் 1. அடுத்த 0. 5 வர்க்கம் 25. 7 வர்க்கம் 49. இப்போ இதை கூட்டுங்க. 45 45
70 120 கீழ் 7. இதுதான் மாறல் திறன். சரியா? ரைட். அடுத்த 25வது வினா, இதை கவனியுங்க பிள்ளைகளே. இது 2015ஆம் ஆண்டு. உங்களுக்கு தெரியும் 2015ஆம் ஆண்டு 2 வினாக்கள் இந்த புள்ளிவரையியல்ல இருக்கும், 2 வினாக்கள் நிகழ்தகவில் இருக்கும். அப்போ இது புள்ளிவரையியல்ல இருந்த ஒரு வினா, பார்ட் ஏயில் இருந்த வினா. சரி, முகங்களில் 1 2 3 4 5 6 என குறிக்கப்பட்ட ஒரு தாயக்கட்டை 50 தடவை மேலே எறியப்படுகிறது. 50 தடவை எறியப்படுது. தாயக்கட்டையின் மேல் முகத்தின் மீது தோற்றும் உரிய எண்களின் மீடுறன் பரம்பல் கீழே காட்டப்பட்டுள்ளது. எங்களுக்கு உடனே தெரியுது, இந்த மீடுறன்கள் எல்லாத்தையும் கூட்டினா 50 வரும். சரிதான். இங்கே அல்ஃபா கேமா, அப்போ 9 11 20 20 28 7 35 அல்ஃபா ப்ளஸ் கேமா ப்ளஸ் 35 சமன் 50. அப்போ அல்ஃபா ப்ளஸ் கேமா சமன் 15. இது முதலாம் சமன்பாடு. ஏனென்றால் 50 தடவை எறியப்படுது. அப்போ மீடுறன்களின் கூட்டுத்தொகை 50 இருக்கணும். அப்போ அல்ஃபாவுக்கும் கேமாவுக்கும் இடையில் ஒரு தொடர்பு எடுத்திருக்கிறோம். சரியா? அப்போ அடுத்ததா இட 3.66 இடி என்றா சரிதானே? என்ன ஃபார்முலா இடைக்கு? ஒரு மீடுறன் பரம்பல்ல இடைக்கு என்ன ஃபார்முலா? சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐயின் கீழ் சிக்மா எஃப்ஐ. இதுதான் ஒரு மீடுறன் பரம்பலின் அந்த இட, அந்த பரம்பலின் இட. அப்போ ஒவ்வொரு எண்ணையும் மீடுறனால பெருக்கணும். சரி, இங்கே பாருங்க. அப்போ 1 தர அல்ஃபா, இந்த எண் 1 மீடுறன் அல்ஃபா, அப்போ அல்ஃபாவால் பெருக்கணும். அடுத்தது எண் 2 மீடுறன் 9, 2 தர 9. அடுத்தது 3 தர கேமா, 3 கேமா. அடுத்த 4 தர 11, எண் 4 மீடுறன் 11. அடுத்தது 5 தர 8, எண் 5 மீடுறன் 8. அடுத்தது 6 தர 7. எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கையால் பிரிக்கணும். மொத்த எண்ணிக்கை 50 தந்தது. இந்த இட வந்து 3.66. சரிதான். திருப்பியும் சொல்கிறேன், ஒவ்வொரு எண்ணையும் மீடுறனால பெருக்கணும். சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ. அப்போ 1 தர அல்ஃபா எண்ணை மீடுறனால பெருக்கிறேன். 2 தர 9, 3 தர கேமா, 4 தர 11, 5 தர 8, 6 தர 7. கீழே மொத்த எண்ணிக்கை. சரி, அப்போ 3.66 50ஆல் பெருக்கணும். அல்ஃபா ப்ளஸ் 3 கேமா, இந்த இதுகளை கூட்டணும். இதை கூட்டினீங்களா 144 பேர். 3.66 50ஆல் பெருக்கணும். 50ஆல் பெருக்கினீங்களா 36.6 5ஆல் பெருக்கணும். 3 மிச்சம்
33 183 வரும். அப்போ அல்ஃபா ப்ளஸ் 3 கேமா ப்ளஸ் 144. இதில் இருந்து அல்ஃபா ப்ளஸ் 3 கேமா 183 144 கழிக்கணும், உங்களுக்கு 39 வரும். சரிதானே? இது ரெண்டாம் சமன்பாடு. ஏற்கனவே முதலாம் சமன்பாடு அல்ஃபா ப்ளஸ் கேமா 15, ரெண்டாம் சமன்பாடு அல்ஃபா ப்ளஸ் 3 கேமா 39. ரெண்டாம் சமன்பாட்டில் முதலாம் சமன்பாட்டை கழிச்சிங்களண்ட அல்ஃபா வெட்டுப்படும். 3 கேமாவில் கேமா போனால் 2 கேமா, ரெண்டு கேமா, 9ல் 5 போனால் 4, 3ல் 1 போனால் 2 24. அப்போ கேமா 12 வரும். இப்போ கேமாவுக்கு 12 போட்டால் அல்ஃபா 32 வரும். இந்த அல்ஃபா ப்ளஸ் கேமா 15, அல்ஃபா 32 வரும். அப்போ முதல் கேட்ட கேள்வி அல்ஃபா கமா கேமா ஆகியவற்றின் பெருமானங்களை துணிந்து ஆகாரத்தையும் இடியத்தையும் காண். சரிதான்? ஆகாரத்தையும் இடியத்தையும் கேட்டுக்கிடாது. சரிதான்? இங்கே பாருங்க, அந்த பரம்பல் எண் 1 2 3 4 5 6 மீடுரன் அல்ஃபாக்கு பதிலாக 3, மற்றது 9 தந்திருக்கு. கேமாக்கு பதிலாக 12, இது 11 8 7. 3 9 12 11 8 7. சரி, முதலாவது கேட்டிருக்கு ஆகாரம். ஆகாரம் என்றது கூட தடவை தோன்ற எண். அப்போ இங்கே கூட தடவை 3 எண் தான் 12 தடவை இருக்கு. அப்போ கூட தடவை இருக்கிற எண் தான் ஆகாரம். அப்போ ஆகாரம் நேரடியாக நாங்கள் எழுதலாம் 3. மீடுரன் கூட உள்ள ஈட்டு, மீடுரன் கூட இருக்கிறது. சரி, 3 எண்ணுக்குத்தான் மீடுரன் கூட இருக்கு. அப்போ அதுதான் ஆகாரம். அடுத்தது இடியம். இடியம் என்றது ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தி போட்டு அல்லது இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தி போட்டு அந்த பரம்பலின் நடுப்பெருமானம் இடியம். ஏறு வரிசையிலேயே கிடக்கு 1 2 3 4 5 6. அப்போ ഇതിൻ്റെ நடுப்பெருமானத்தை கண்ட எங்களுக்கு இடியம் வரும். சரிதான்? ரைட். இப்போ இதில் திரள் மீடுரன் என்ற ஒரு அட்டவணையில் திரள் மீடுரன் என்றதை சேர்த்தா இப்போ இதை கூட்டி கூட்டி போகிறது 3 3 9 12. சரிதான்? 3 3 9 12 12 12 24 25 35 43 50. சரியா? இடியம் ஈட்டுக்களின் எண்ணிக்கை 50 உண்ட கூட்டி 2ஆல் பிரிக்கணும். அப்போ 25வது ஈட்டுத்தான் 25வது ஈட்டுத்தான் இடியம். இங்கே பாருங்க, முதல் 3 ஈட்டுக்களும் 1, 4ஆம்
வீட்டில இருந்து 12ஆம் வீட்டு வரை 2, 13ஆம் வீட்டில இருந்து 24ஆம் வீட்டு வரை 3, 25ஆம் வீட்டில இருந்து 35ஆம் வீட்டு வரை 4. அப்போ 25ரையும் 4. அப்போ இடியம் 4. சரியா? ரைட். அடுத்த உதாரணம் 26. இந்த 5 எண்கள் தந்திருக்கு. ഇതിൻ്റെ ഇട 6 തന്നിருக்கு. ഇട 6. മാറൽ തിറൻ 3.2. ஏ, பின்ற பெருமானங்களை கேட்டுக்கிடாங்க. எங்களுக்கு தெரியும் இடையண்ட எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கையால் பிரித்து விட்டால் இட வரும். இங்க 5 எண்கள் 7 5 12, 12 9 21. அப்போ ஏ சக பி சக 21 எல்லாத்தையும் கூட்டி எண்களின் எண்ணிக்கை 5ஆல் பிரித்து விட்டால் இட 6 வரும். அப்போ ஏ சக பி 5 6 30, 30ல் 21 போனால் 9. அப்போ ஒரு தொடர்பு எடுத்துட்டோம். அடுத்தது மாறல் திறன். இப்போ மாறல் திறனுக்குரிய வாய்பாடு 2 வாய்பாடு இருக்குது. இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவில் இந்த வாய்பாடு பாவிக்கிறது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இந்த வாய்பாட்டை பாவிப்போம். சரி, இங்கே கவனியுங்க. அந்த எண்கள் ஏபி 5 7 9. ஏ பி 5 7 9. சரியா? சிக்மா சிக்மா வர்க்கம் 3.2. இது 3.2. சிக்மா எக்ஸ்ஐ வர்க்கம் ஒவ்வொரு எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. அப்போ ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் 5ൻ്റെ வர்க்கம் 25 எழுதுறேன். 7ൻ്റെ வர்க்கம் 49, 9ൻ്റെ வர்க்கம் 81. கீழே எண் வீட்டுக்களின் எண்ணிக்கை 5. எக்ஸ் பார் ஏற்கனவே இந்த இடை 6 தந்திருக்கு. அஞ்சால பெருக்கினா 16. சரிதான். ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் 81 9 90 130 155 36 அஞ்சால பெருக்கணும். 36 அஞ்சால பெருக்கணும். 5 30 3 மிச்சம் 5 15 3 18. சரி, இப்போ இதை சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சமன். சரிதான். ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சமன் 41 வரும். ஏ சக பி 9 ஒரு சமன்பாடும் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் 41 இன்னொரு சமன்பாடும் இருக்கு. இந்த ரெண்டிலையும் இருந்து நீங்கள் ஏஐயும் பியையும் காணலாம். சரிதானே? நீங்கள் பிக்கு பதிலாக 9 ஏண்டு போட்டு சுருக்குங்க. ஏ சமன் 4, ஏ சமன் 4 பி 5 வரும். அல்லது ஏ 5 வரும், ஏ 5 பி 4 வரும். சரியா? சரி, அப்போ இன்றைய நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.